Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிற டாபிக் வெயிட் லாஸை பற்றி. இப்போது வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப காமனாக எல்லாரும் பண்ணுறாங்க. நிறைய சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் 30 கிலோஸ் குறைஞ்சிட்டோம், 40 கிலோஸ் குறைஞ்சிட்டோம், நீங்கள் நாங்கள் பண்ணதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அவங்களுக்கு எந்த நியூட்ரிஷன் பேக்ரவுண்டும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் குறையிறது முக்கியம், ஆனால் கரெக்டாக குறையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வாரத்தில் இல்லை ஒரு மாதத்தில் நாங்கள் 5 to 6 கிலோஸ் குறையிறோம், வாரத்துக்கு 1 கிலோ குறையிறோம். இதெல்லாம் பார்த்து பண்ணணும். ஏன்னா இது நார்மல் வே ஆஃப் ரெடியூசிங் வெயிட் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு வெயிட் குறைக்கணும்னா 2 கிலோ தான் மாதம், மேக்ஸிமம் 3 கிலோ. இதுக்கு மேலே நீங்கள் குறைக்கிறீங்கன்னா ஒன்று டயூரிட்டிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, உடம்புலேருந்து தண்ணி சத்து கீழே போகுது, அதை நிறுத்தின உடனே அது திருப்பி வந்துடும். அதனால சஸ்டெயினபிள் வெயிட் லாஸ் இது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்த்து அவங்க பண்ணுற ஹெல்ப்பு ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் நீங்கள் பிளட் டெஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபிசிஷியன்ட்டு அப்புறம் தான் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும். இப்போ நாங்கள் இருக்கிற வெயிட் 130 கிலோஸ், 140 கிலோஸ். ஸோ நாங்கள் எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெயிட்டு போடவே உங்களுக்கு நிறைய வருஷம் ஆயிருக்கும், ஓவர் நைட் போடலை. அதனால அதுக்கு குறைக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் கசின் கல்யாணம் இல்லை ஃப்ரெண்டு கல்யாணம் இல்லை எங்கள் கல்யாணம், எங்களுக்கு எக்ஸாக்டாக 1 மந்த் டைம் தான் இருக்குது, எங்களுக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஸ்மார்ட் கிடையாது. ஏன்னா வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஹெல்த்தும் முக்கியம். இப்போ நீங்கள் உணவே சாப்பிடாத வெறும் ப்ரோட்டீன் உணவே சாப்பிட்டு வெயிட் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் கான்ஸ்டிபேஷன், மற்ற பிரச்சனைகள், அந்த மாதிரி டைஜஷன் இஷ்யூஸ், இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெரி லோ கார்போஹைட்ரேட் எடுத்து இதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மாதம் 2 மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பாலில் கார்போஹைட்ரேட், அப்புறம் கொஞ்சம் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் இங்கே அங்கே சுகர், இந்த மாதிரி ஏற்றி தே கம் பேக் டு நார்மல் வெயிட். ஸோ எது சஸ்டெயினபிள், நீங்கள் எப்படி உணவு எடுக்கிறீங்களோ அதை அசஸ் பண்ணி ஒரு டயட்டிஷியன் உங்களுக்கு அரவுண்ட் 500 to 600 கேலரிஸ் அதை குறைச்சி கொடுப்பாங்க. அந்த உணவை பேலன்ஸ் பார்ப்பாங்க, எல்லா 5 ஃபுட் குரூப்ஸும் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இதுவே உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாமும் நம்ம டேக்கிள் பண்ணி தான் வெயிட் லாஸ்க்கு வரணும். இப்போ எல்லாரும் மெயினாக வெயிட் போடுற காரணம் ஒன்று ஹார்மோன் இஷ்யூங்கிறாங்க, ரெண்டாவது சொல்கிறாங்க இல்லை ப்ரெக்னென்சி போது வெயிட் போட்டுட்டோம், இல்லை மென்னை எடுத்திங்கன்னா நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோடனே எங்களுக்கு எக்ஸசைஸ்க்கு டைமே இல்லை அதனால வெயிட் போட்டுட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உணவும் கரெக்டாக எடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். பிரேக்ஃபாஸ்ட்டில் ஃப்ரூட்ஸ் இல்லை ½ an hour பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். மதியம் லஞ்ச் அண்ட் டின்னரில் நிறைய புரத சத்து உள்ள உணவு, காய்கறி ப்ளஸ் ரைஸோ சப்பாத்தியோ அந்த மாதிரி சேம் திங் டு பி ஃபாலோட் அட் டின்னர். டோட்டல் ஆயில் ஒரு நாளைக்கு குறைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக 2 to 3 கிலோஸ் அ மந்த் வித் எக்ஸசைஸ், அரவுண்ட் 45 minutes எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் சிம்பிள் வாக்கிங் அ டே டு ஸ்டார்ட் வித். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மற்ற இஷ்யூஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் தான் ஹெல்த்தை வழிய நாங்கள் ஒன்றுமே சாப்பிட மாட்டோம், வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம், இல்லை லிக்விட் டயட் ஃபாலோ பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுறது சென்சிபிள் கிடையாது. ஏன்னா இது சஸ்டெயினபிளும் கிடையாது. வெயிட்டை குறைக்கிறது மாத்திரமே பிளான் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹெல்த் இருக்கணும். இப்போ நிறைய பேர் வெறும் ஃப்ரூட் டயட் சாப்பிட்டுட்டு அவங்க இம்யூனிட்டியே குறைஞ்சிடுது, ஹீமோக்ளோபினே குறைஞ்சிடுது. அந்த மாதிரி பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஒரு ஹீமோக்ளோபின்ங்கிறது 3 months ஆகும் அதை குறைக்கவோ ஏற்றவோ. ஸோ நீங்கள் 3 to 6 months இந்த மாதிரி ராங் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா புரத சத்தும் கம்மியாக எடுத்து அயன் சத்தும் கம்மியாக எடுத்து ஹீமோக்ளோபின் குறைவாயிடும். அதை ஏற்ற டைம் ஆகும்.
இது ஓவர் நைட் ஏற்ற முடியாது. அதனால நிறைய பிரச்சனை வரும். நம்ம உடம்புல ஆக்சிஜன்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு பிளட் வழியாக தான் எல்லா இடத்துக்குமே போகுது. அதனால ஹெல்த்து தான் ஃபோக்கஸ். இந்த மாதிரி குவிக் வெயிட் லாஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் சேராதேங்க. அதில் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்களா, ஒரு ஃபிசிஷியன் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் உங்களை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறாங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வெயிட் ஏன் ஏறுறீங்க, அதுக்கு என்ன மெயின் இஷ்யூ, அதுவும் நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம அப்புறம் அதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஸ்மார்ட்டாக இருங்க. சும்மா நாங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் போகிறோன்னு யாரை வேணால் ஃபாலோ பண்ணாதுங்க. இதனால் ஹெல்த்து போயிடுச்சுன்னா அதை திருப்பி கொண்டு வர ரொம்ப டைம் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.